கரெக்டுங்களா? அப்போ இந்த ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைடட் பை எல் ஒன். அப்போ அந்த Sir, ஃபார்மேட் after கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை மைனஸ் த்ரீன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அடுத்து yes. என்னது? ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை எம். அப்போ என்ன கிடைக்கும்? ஒய் மைனஸ் Sir, இது கரெக்டா தானே சார் இருக்கு? 2p divided by 7. கரெக்டுங்களா? லாஸ்ட் ஒன் கரெக்டாக தான் இருக்குது. z மைனஸ் த்ரீ டிவைடட் பை டூ. அப்போ z மைனஸ் z1 டிவைடட் பை n. சரிங்களா? அப்போ இப்போ பாருங்க L1 N1 N வேல்யூ. L1 ஈக்குவல் என்னது? மைனஸ் த்ரீ. M1 வேல்யூ ஈக்குவல் என்னது? 2p by 7. Sir, 7 minus 7x. இதுக்கா இப்போ மாற்றிடலாம். இதுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். மைனஸ் 7 வெளியே எடுத்துங்க. மைனஸ் 7 வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைடட் பை மைனஸ் 7x minus 7 divided by minus 3p. இது பிரச்சனை கிடையாது. இது அப்படியே இருக்குது. இதுக்கு என்ன கிடைக்கும்? இஜெட் மைனஸ் இஜெட் ஒன் டிவைடட் பை மைனஸ் ஃபைவ் கிடைக்கும். இது நார்மல் ஃபார்மேட் இருக்குது. இதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. கரெக்டுங்களா? Yes, sir. அப்போ சொல்லுங்க எல் ஒன் வேல்யூ எவ்வளோ கிடைக்குது? மைனஸ் த்ரீ பி டிவைடட் பை செவன். கரெக்டுங்களா? எல் டூ இது எல் டூ. எம் டூ எவ்வளவு? டூ தான். அதே மாதிரி என் டூ எவ்வளவு? மைனஸ் ஃபைவ். கரெக்டுங்களா? Yes, sir. அப்போ சொல்லுறாங்க இப்போ என்ன கிடைக்கும்? எல் ஒன் Sir, அந்த 7 அப்படியே மேலேயே வச்சிருக்கலாம்ல சார்? அதுக்கு கீழே ஃபார்மேட் என்ன? மேலே எப்படி வைப்ப? ஜென்ரல் ஃபார்மேட் இதுதான். எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஓகே சார். ஜென்ரல் ஃபார்மேட் தான் மாற்ற வேணும். அதனால இது கீழே தான் வரும். இங்கே பாருங்க, இதுக்கு 7 கீழே தான் வரும். இங்க இருக்கிற டேர்ம், இந்த டேர்முக்கு, இங்க இருக்கிற டேர்முக்கு 7 கீழே தான் வரும். கரெக்டுங்களா? ஜென்ரல் ஃபார்மேட்டில் வச்சுட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ L1 இன்ட்டு L2 M1 இன்ட்டு M2 ப்ளஸ் N1 இன்ட்டு N2 ஈக்குவல் டு 0. அப்போ சொல்லுங்க என்னாச்சு? மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ பி டிவைட் பை செவன் ப்ளஸ் 2b by 7 into 2 plus 2 into minus 5 equal to 0. கரெக்டாமா? இது கரெக்டா தப்பா? கரெக்ட் தான் சார். இது மைனஸ் டென். மைனஸ் டென் இங்கே போச்சுன்னா ப்ளஸ் டென். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 9 by 7 ப்ளஸ் 4b divided by 7 equal to 10. அப்போ என்னாச்சு? 13b equal to 7 அங்கே போயிடும் 70. அப்போ b ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது? 70 by 30. சரிங்களா? ப்ரீவியஸ் போட்டது வந்து நம்ம வந்து தப்பாக போட்டோம்னா அவ்வளோதான். இப்போ என்னது? கரெக்டாக தான் இல்லை ரெண்டு மிஸ்டேக் இருக்குதா? இல்லை கரெக்டு தான் சார். அவ்வளோதாங்க. அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி கேர்ஃபுல்லாக போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? ஓகே சார். இது 2 மார்க் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரியா? சார் அந்த இன்னொரு பி போட வேணும்